முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். சிம்மம், லக்னம் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இக்குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தங்களுடைய 12ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாகி அதே இடத்தில் உச்சமாகி தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் பாவகமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய 8ஆம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுய சாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். சிம்மம், லக்னம் மற்றும் சிம்ம ராசி அடியார்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் உச்சமடைவதால் முதலில் இடமாற்றமும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் அது உங்கள் விருப்பப்படியே அமையும். குறிப்பாக செய்தொழில்களுக்காக அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காது. சிலர் குழந்தைகளின் கல்விக்காகவும் ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ செல்ல நேரிடலாம். விரயம் உண்டு. அதை தங்க நகை சேமிப்பாகவோ வெள்ளி நகை சேமிப்பாகவோ நிலம் மனை வாங்குவதற்கோ அல்லது திருமணம், காதுகுத்து, கோயில்களின் யாத்திரை போன்ற சுப காரியங்களுக்காக செலவிட்டால் மருத்துவ செலவில் இருந்து தப்பிக்கலாம். சிலர் புதிய வீடு வாங்கவோ அல்லது பழைய வீட்டை மறுவடிவாக்கம் செய்யவோ முற்படுவீர்கள். சிலருக்கு புதிய வாகனங்கள் அமையும். திருடு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய கடன்கள் படிப்படியாக குறையும். இனம் புரியாமல் இருந்து வந்த உடல் உபாதைகள் சரியாகும். இதுவரை இருந்து வந்த தாயின் மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். ஆயுள் கூடும். தாலிபலம் பெருகும். மாங்கல்யம் வலுப்பெறும். கட்டில் சுகத்தை காட்டிலும் தொழில் விருத்திக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். குடல் சம்பந்தமாக இருந்து வந்த உடல் உபாதைகள் முழுமையாக நீங்கும். தெய்வ குழந்தைகளின் மனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். விவசாய பணிகள் வேகம் பெறும்.
நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆரோக்கியம் பலம் பெறும். சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். தொழிலில் வழக்கத்துக்கு மாறாக சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். தூக்கமின்மை அதிகரிக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பு அதிகரிக்கும். அவர்கள் மூலம் தங்களின் வீடு, மனை, வாகனம் வாங்கும் கனவுகள் நிறைவேறலாம். இதுவரை இருந்து வந்த மரண பயம் நீங்கும். பழைய கட்டிடங்கள், வாகனங்கள் விற்பனையின் மூலம் திடீர் பணவரவு ஏற்படும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். தொண்டர்களின் ஆதரவு கூடும். இக்காலகட்டத்தில் தங்களின் தாய்வழி உறவுகளின் தொடர்புகள் அதிகரிக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களின் பொருளாதாரம் உயரும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். உடலின் மார்பு பகுதியில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கும். வியாபாரம் சிறக்கும். சுகங்கள் கூடும். இக்காலகட்டத்தில் இதுவரை இருந்து வந்த பகைகளை வென்று நற்பெயர் பெறுவீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். இதுவரை வாட்டி வதைத்து வந்த கடன்கள் 8ஆம் பாவகம் மூலமாக திடீர் பணவரவு ஏற்பட்டு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். ஜீரண உறுப்புகள் சிறப்பாக செயல்படும். சிறைவாசம் முடிவுக்கு வரும். இழுபறி வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதன் பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் மாமன் உறவுகளின் மூலம், குறிப்பாக தாய்மாமன் உறவுகளின் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். அவை தொழிலுக்கான புதிய ஆர்டராகவோ இருக்கலாம், அல்லது யாத்திரை செல்வதற்கு வேண்டிய பண உதவியாக இருக்கலாம். புதிய வாகனங்கள், நிலம், மனை, வீடு வாங்குவதற்கு வேண்டிய பணத்தை வங்கி கடன் மூலமோ அல்லது நிதி நிறுவனங்கள் மூலமோ ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஆக ஏதோ ஒரு விதத்தில் மாமன் உறவுகளின் செயல்பாடுகள் உங்களை அடுத்த நிலைக்கு முன்னேற்றும். புதிய வாகனங்கள் அல்லது வீட்டு மனைகள் தங்களின் பெயரில் பத்திரப்பதிவு நடைபெறும், அல்லது தங்களின் வாழ்க்கை துணையின் பெயரில் பத்திரப்பதிவு நடைபெறலாம். தங்கள் குழந்தைகளின் கல்வித்தரம் மேம்படும். சிலர் குழந்தைகள் புதிய பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள். நண்பர்கள் தங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள். இதுவரை அடகு கடையில் இருந்த தங்க நகைகளை விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க ஏதுவாக திடீர் பண உதவிகள் அதிர்ஷ்டம் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத தனவரவு நிச்சயம் இருக்கும். இன்சூரன்ஸ் மற்றும் விபத்து காப்பீடுகள் மூலம் திடீர் பணவரவு ஏற்படும். மலக்குடல் சம்பந்தமான வியாதிகள் முற்றிலும் குணமாகும். அதிகாரம் கைக்கு வரும். அது வீட்டிலோ அல்லது வியாபார இடத்திலோ ஏற்படலாம். உங்கள் பேச்சு ஓங்கும். நீங்கள் சொல்வது கேட்கும் சிலர் தங்களுடன் எப்போதும் இருப்பார்கள். மொத்தத்தில் இக்குரு பெயர்ச்சியில் இடமாற்றமும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் அதன் மூலம் கடன்கள் அடைந்து வீடு, வாகனம் அமைந்து வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.